Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது கைஜு நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 4 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல எப்படியோ நம்ம பையன் முக்கி முணங்கி கைஜுவா மாறிட்டான். எல்லாரும் பதட்டத்துல இருந்தாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. கஃப்காக தான் புரிஞ்சு போச்சுல்ல, நம்மளால இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஆபத்து எதுவும் வராது, அதனால ஈஸியாவே அவங்கள காலி பண்ணிடலான்னு. சோ என்ன பண்ணிட்டான், இறங்கினவன் அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி ஹைட்டா ஒரு ஜம்ப போட்டு நடு மண்டையிலேயே ஓங்கி ஒரு பஞ்சு சரியான அடி. அவன் அடிச்ச அடியில அந்த இடமே அதிர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தவங்களே மிரண்டு போய் பார்ப்பாங்க, என்ன இப்படி ஒரு அடி அடிச்சிட்டானேன்னு. அது மட்டும் இல்லாம அவன் அடிச்ச அடியில அங்கனியே அவன் சாணி ஆயிட்டான். அந்த இடத்துல ரத்த மலையே பெய்யுமா, அவ்வளவுதான். ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாடா ஒரு வழியா வந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த எறும்பு கை ஜூஸுங்க எல்லாம் வந்துச்சுங்கல்ல, அதுங்களுமே ஒன்னொன்னா சாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே மத்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கவங்களுமே சந்தோஷப்படுவாங்க. உடனே ஐசாவோ அவ்வளவுதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி வாயை எடுக்கும் போதே அங்க கிக்கர் வந்துட்டு அவசரப்படாதீங்க, இன்னுமே கை ஜூஸ் எல்லாம் அழியலாம்பா, வேற ஒண்ணும் இல்ல, 1-2 கை ஜூஸுங்க அங்க சுத்திட்டு இருக்குங்க, அதை மகன்னு சுட்டுட்டு கிடப்பாளா. அதை பார்த்துட்டு அவளை பாராட்டுவாங்க, பரவாயில்லையே உன் பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்குதுன்னு. ஐசாவோக்கு தெரியுது இவளும் நர்மிக்கு ஈக்குவலா சண்டை போடுறான்னு. இதுல அவருக்கு என்ன சந்தோஷமா இருக்குதுன்னா, இவருக்கு அப்புறம் யாராச்சும் இந்த டீமை பெஸ்டா லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கும் போது அவர் பொண்ணுகிட்ட எதிர்பார்த்தாரு. பரவாயில்ல அவளும் சாதிச்சிட்டா, நருமி இருக்கான், நம்ம பையன் கஃப்கா இருக்கான். சோ அதனாலேயே அவருக்கு அவ்வளவு கான்பிடென்ட், இந்த ஜெனரேஷன் பசங்கள்லாம் நல்லா துடிப்பாவும் வெடிப்பாவும் இருக்காங்கன்னு. ஆனா என்ன இவங்களுக்கு ஒரே குழப்பம்னா, ஒரே மாடல் கைஜு எப்படி 2 இடத்துக்கு வந்துச்சுன்னு. பட் என்ன வேற ஏதாச்சும் கைஜுவா இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு சிட்டில டேமேஜஸ் நிறையவே இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்ல, ஆனாலும் சில இடங்கள்லாம் நாரி போய் தான் இருக்குது. பரவாயில்ல இவங்க யூனிட் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. அப்புறம் என்ன கடைசி கைஜு வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு ஆபரேஷனை ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்களா, ஐசாவோ நம்ம கஃப்கா, நருமி, அவரோட பொண்ணு கிக்கரு, இவங்க 3 பேர்த்தையுமே கூப்பிட்டு பாராட்டுவாரு. வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கீங்கன்னு. கிக்கருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இதே மாதிரி தான் நீங்க தொடர்ந்து பண்ணணும், உங்க டியூட்டியை பர்ஃபெக்டா பண்ணுன உடனே டெஃபினட்டா பண்றோம் பாங்க. பட் நருமிக்கு மட்டும் ஏதோ ஒன்னு இடிக்குது, ஏன்னா அது கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம பவர்ஸ் ஆட்டைய போட போறேன்னு சொல்லிச்சு. ஆனா அது மேட்டர் இல்லையே, டைவர்ட் பண்றாங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணுச்சு. கைஜு நம்பர் 8 கொல்லணும்னா எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், அப்ப வேற ஏதாச்சும் மேட்டர் இருக்குமோன்னு பயங்கரமா யோசிப்பான். அந்த டைம் மறுபடியும் அலர்ட் அடிக்குமா, என்னடான்னு ஹெட் குவார்டர்ஸ்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. மறுபடியும் கைஜுவோட சிக்னல்ஸ் வருது. என்னவா இருக்கும்னு எல்லாம் பதறிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த கைஜு நம்பர் 9ஓட வாய்ஸ் கேட்கும், நான் திரும்ப வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கலன்னு. மறுபடியும் வந்துட்டானான்னு பார்த்தா அட நம்மால குத்தி மூஞ்ச சப்பி சாணியாக்குனால அந்த வாய் தான் பேசிட்டு இருக்குது. நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. பட் ஆனாலும் ஓ வாயும் ஏ வாய் மாதிரியே கோணையாக்காம விட மாட்டேன் பானா. கஃப்காக்கு கடுப்பாயிரும். மிக்சியில போட்டு அடிச்சாதான் இவன் திருந்துவான் போலன்னு அட்டாக் பண்ண போவான். அப்பதான் கைஜு நம்பர் 9 இன்னொரு குண்டு தூக்கி போடும். அவன் பிளான் பண்ணி வந்தது இதுதான். ஆனா இது நடக்கலன்னா வேற ஒரு ஐடியா வச்சிருக்கான். அதாவது கைஜுவோட பவரை ஆட்டைய போடுறது. அதை நான் இப்பவே போய் பண்ண போறேன்னு அப்படியே கரைஞ்சிருவான். அவன் இருந்த நிலைமைக்கு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இவன கிறுக்குத்தனமா உளறிட்டு இருக்கான்னு நம்மளாலாம் பேந்த முழிப்பான். அப்பதான் மேட்ரே தெரியுது, நம்ம கஃப்கா அழிச்சதுமே கைஜுவோட மெயின் பாடி இல்லை. இந்த மேட்டரை நருமி அப்புறம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹெட் குவார்டர்ஸ்குள்ள அந்த கைஜு நம்பர் 9 உருமுறை சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அவன் வேற ஒரு சயின்டிஸ்ட் கெட்டப்ல உள்ள வந்திருப்பான். அவன் தான் நல்லா உருவா மாறுவானே. அங்க எதுக்கு போயிருக்கான்னா கைஜு நம்பர் 2ஓட பவரை நம்ம ஐசாவோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போட்டு தள்ளி அந்த பவர் ஆட்டையா போட்டுக்கலான்னு. அப்படின்னா இவங்களை நல்லா ஏமாத்தி இருக்குதுன்னு இப்பதான் இவங்களுக்கு புரியுது. வில்லுன்னு தட்டிச்சு ஹெட் குவார்டர்ஸ் நோக்கி ஓடுவாங்க. கிக்கருமே ஒரு செகண்ட் பீதியாகி தாடி இந்த வரண்டின்னு ஓடி போவான். அவரு உள்ள இருந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லுவாரு. அடிச்சு புடிச்சு எல்லாம் ஓடுவாங்க. ஆனா அந்த கைஜு நம்பர் 9 தான் கிறுக்கு பாயலாச்சே. வீம்புக்குன்னு அங்க இருக்க சயின்டிஸ்ட் அட்டாக் பண்ணுவான். ஆனா ஐசாவோ உசாரா தடுத்துருவாரு. இப்ப என்னன்னா அங்க இருக்க சயின்டிஸ்டோட உயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்க அந்த 2 பேர்த்துக்கிட்டே சொல்லி அவங்கள சேஃப் கார்டு பண்ண சொல்லுவாரு. ஏன்னா இவனை ஒருத்தர் தடுத்தாதான் அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த பொறுப்பு ஐசாவோ எடுத்துக்கிட்டாருன்னு வைங்க. அவர் என்ன சும்மா சாதாரண ஆளா, அவர்கிட்டயும் கியர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால மனுஷன் அதை போட்டுக்கிட்டு வாடா நீங்க ஒரு கை பாத்திரலாம் பாரு. கைஜு நம்பர் 9க்கு எப்படியாச்சும் அவரோட பவர் இப்ப தேவை. அது மட்டும் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா இவனை தொடவே முடியாது. தம்பி என்கிட்ட எல்லாம் உன் பாட்சா வேலைக்கு ஆகாது, ரொம்ப பவர்ஃபுல்லான யூனிட்டை நான் உருவாக்கி இருக்கேன்னா என்னால உன்னையும் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி ஒரே மாதிரி குத்துவாங்க. அந்த இடத்துல ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸால இருந்த டென்ட் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அவரோட பவரை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த கைஜுவை ஈஸியாவே தோக்கடிச்சிருவாரு. அதனால பிரச்சனையே இல்லாமாங்க. ஆனா அந்த கைஜு நம்பர் 9 குத்துன குத்துல இவரோட கை உடஞ்சு போய் ரத்த கிளறியா கிடப்பாரு. ஃபர்ஸ்ட் பஞ்சுக்கே இந்த நிலைமைன்னா எப்படி சண்டையை கண்டினியூ பண்ண போறாருன்னு தெரியல. அவனுக்கே டவுட், என்ன
ஒரு அடியிலேயே மல்லாக்க மறந்துட்டான், நம்ம என்ன அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டோமான்னு. அதே நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு 5 நிமிஷம் தடுத்து நிப்பாட்டினாவாச்சு எஸ்கேப் ஆகலாம், ஒத்தே அடியில மண்ணை கவிட்டாரேன்னு கொஞ்சம் பீதி. அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு குத்து வைக்க போவான், அதுக்குள்ள எஸ்கேப் ஆகி அவரோட ஃபேமிலியை யோசிச்சு பார்த்துக்கிட்டு உன்ன மாதிரி கைஜுவா நான் உயிரோட விட மாட்டேன்டா, ஆமாடா டால்டா முக்கான்னு வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பாரு. இங்க நறுமி இசாவோ இசாவோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க இசாவோ வந்துகிட்டே இருக்கேன்பா. இவன் வர்றதுக்குள்ள அங்க சோழி முடிஞ்சிரும் போல. ஏதோ கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீருக்கு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அங்க அந்த கைஜு அடிச்சதுக்கு இவர் கை போச்சு, ஆனா இவர் அடிச்சதுல அந்த கைஜு பாடி டேமேஜ் ஆனா கூட ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருது. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட், யோ உன்னால எல்லாம் ஒண்ணு கிண்ட முடியாதியா, பேசாம தப்பிச்சு வந்துறியான்னு மரியாதையா சொல்லுவான். பட் அவர் எங்க தப்பிக்க முடியும், எங்க ஒன்னாலும் விரட்டி விரட்டி வந்து அதை அடிக்கும். ஏன்னா அதுக்கு தேவைப்படுற பவர் இவர்கிட்ட தானே இருக்குது. அதனால இத பொழந்துகிட்டே தீரணும், அதனால நீயும் இங்க இருந்து ஓடிரு, அதனால நானும் கஷ்டப்பட்டு சண்டை போடுறேன், அதனால சி எத்தனை அதனால. பட் என்னன்னா ஐசாவோ வந்து நிறைய சண்டை போட்டு போஸ் காமிச்சு நிறைய கைஜூஸ கொன்னெல்லாம் போஸ் கொடுத்ததுனால தான் அவரை பார்த்து சின்ன வயசுல இன்ஸ்பயர் ஆகி வந்தவன் தான் அந்த சயின்டிஸ்ட். ஒவ்வொரு டைம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு அப்படியே புல்லரிக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அவரை விட்டுட்டு அவன் போவான், கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன், ப்ளீஸ் அதுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுங்கம்மா. சரி பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான், இருந்து தொலைனிடுவாரு. இப்ப இவன் இருந்து என்ன கிளிக்க போறான் தான் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், வேற ஒண்ணும் இல்ல. அவரோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். அண்ட் அந்த கைஜுவை ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் பிரச்சனைனா கூட இவன் போய் காப்பாத்திடலாம்ல அதுக்கு. இல்ல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, அவரோட பவரை பயங்கரமா யூஸ் பண்றாரு. அப்படி யூஸ் பண்ணா நம்ம ஐசாவோட வாழ்நாள் பாதியா குறைஞ்சிரும். ஆனா அதை யூஸ் பண்ணி அவருக்கு கிடைக்கிற பவர் மனுஷ உருவத்துல இருக்க டை கைஜுவோட பவர், வேற லெவல்ல சண்டை போடலாம். சோ அப்படித்தான் இப்போ அந்த கைஜுவும் இவரும் ஓங்கி ஒரு பஞ்ச் வைப்பாங்க. மறுபடியும் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஷாக் வேவ், இவருக்கும் கை டேமேஜ் ஆயிருக்கும், அந்த கைஜுக்கும் கை டேமேஜ் ஆகும். ஆனா அதுக்கு சரியாயிரும். இதுக்கப்புறம் ஓங்கி அவன் கையில குத்திக்கிட்டு இருந்தானா இவர் கைக்கு தான் பஞ்சாயத்துன்னு அவன் வயித்துல ஒரு குத்தும் வாயில ஒரு குத்துன்னு ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி அடிச்சு அவன் தலையை தெறிக்க விட்டுருவாரு. என்ன கை தான் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வழியா அவன் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா பரவாயில்லையே இந்த பவர் சூப்பரா இருக்குதுன்னு பாடியில மண்டை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல இவ்வளவு முக்கியம் அவன் சாகல. சோ ஐசாவோ பதறி போய் பீதியில இருப்பாரு. ஆதி ஒரு பைத்தியக்கார பையகிட்ட சிக்கிக்கிட்டோம் போலயேன்னு. சரி இனி இதுக்கப்புறம் இந்த சண்டையில அவர் ஜெயிக்கிறாரா இல்ல தொக்கா மாட்டிக்கிட்டு மண்ணக்கவ போறாரான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.